வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக பேச இருப்பது ஒன்று உள்ளூராட்சி சபைக்கான இணைவு நெருக்கமடைந்து கொண்டிருக்கின்றது. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2ஆம் தேதி உள்ளூராட்சி சபைகள் தொடங்க வேண்டி இருக்கின்றது. அதே சமயம் இலங்கையினுடைய சட்ட வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக நில சுவீகரிப்பு விடயம் பெரும் சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது. இவை தொடர்பாக நம்மோடு கலந்துரையாடுவதற்கு வருகின்றார். உங்களுக்கு மிகவும் அறிமுகமான இலங்கை தமிழ் நலன் விரும்பிகள் அமைப்பினுடைய முக்கியஸ்தர் ராஜ் சிவநாதன் அவர்கள். வணக்கம் ராஜ் சிவநாதன். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் எல்லோருக்கும். இன்னும் ஒரு முறை என்னை கூப்பிட்டு இந்த கலந்துரையாடலை தந்ததற்கு நன்றி. நன்றி எல்லோருக்கும். உங்களுக்கு மாலை வணக்கங்கள். தொடங்குவோம். வணக்கம். என்னன்னா இந்த நில சுவீகரிப்பு அமுலுக்கு வார விஷயம் ஒன்று தேசிய மக்கள் சக்திக்கு மிக நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு முதல் வெளியிட்ட இந்த வர்த்தமானி அறிவிப்புகள் அந்த தேர்தலையும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்ப இலங்கை முழுவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஏன் வடக்கில் ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, நல்ல ஒரு கேள்வி. இந்த ஆக்ட் 1931 லோ ஆக்டை இவர்கள் பிரயோகித்திருக்கிறார்கள் இந்த காணி விஷயத்தில். அதே நேரம் தெற்கில் இந்த காணி விஷயங்களை பற்றி அவர்கள் ஓரளவுக்கு முடித்து விட்டார்கள். வடக்கு கிழக்கில் தான் இந்த காணி விஷயங்கள் முடிவடவில்லை என்ற காரணத்தினாலும் இந்த பழைய ஆக்டை யூஸ் பண்ணி அதுல அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருந்தாலும் அந்த அமெண்ட்மெண்ட்ஸை சில அமெண்ட்மெண்ட்ஸ்ல அவர்கள் புறந்தள்ளி அந்த ஒரிஜினல் ஆக்டின் படி காணி சுவீகரிப்பை எடுத்துக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு நார்த்தன் ஈஸ்டில் பார்த்தீங்களென்றால் 15% ஆஃப் த லேண்ட் ஸ்பேஸை 5% ஆஃப் த பாப்புலேஷன் வச்சிருக்கிறதும், அதே நேரம் போர்க்காலங்களுக்கு பின்னரும் மக்கள் இடம்பெயர்ந்து போன பிறகும் அந்த கருவோர பகுதிக்கு காணிகள் எல்லாம் விடுபட்ட நிலையில் உள்ளதாலும் இதே இவர்கள் என்பிபி மாத்திரமண்டில்லை, இந்த ப்ரொசீஜர் 4-5 வருஷத்துக்கு முதலே தொடங்கினது. அதை இவர்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி அதை விட்டார்களா இந்த டைமில்? இல்லாட்டால் இது ஒரு இந்த காணி சுவீகரிப்பு சொல்லாமல் அவர்கள் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த காணிகள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க வேண்டியதை மக்களுக்கு கொடுத்து மிச்சத்தை பொருளாதார விருத்திக்காண்டி செய்ய வேணும் என்ற ஒரு நோக்குக்காண்டி செய்திருக்கலாம். ஆனால் இதில் இதை அலசி ஆராய போனால் இந்த ஆக்டை யூஸ் பண்ணி இந்த காணி சுவீகரிப்பு சொல்ற அளவுக்கு சொல்றது, இதை முற்றாக அவர்கள் நீர்க்க வேணும். இதை ரிவோக் பண்ணுவான். இதை ரிவோக் பண்ணிட்டு அந்த காணி அக்யூசேஷன் அந்த லெவல்ல தான் இதை கொண்டு போகணும்ன்றதுதான் சட்ட வல்லுநர்கள் எல்லோருடைய அறிவுரைகள். அந்த விஷயத்துல இந்த காணி விஷயம் இந்த வர்த்தமானி அறிவித்து வந்த உடனே உள்ளூராட்சி சபையில தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்க நேரம் வந்த நேரங்கள்ல அனுரா அவர்களுக்கும் இதை பற்றி ஒரு பிரசிடன்ட் அவர்களுக்கும் இதுல ஒரு டவுட் இருந்தபடியா இதை அந்த டைம்ல சரியான ஆட்கள்கிட்ட கேட்டிருக்கின்றார். சரியான ஆட்கள் அவர் சொல்லி இருக்கணும், சரியான அட்வைஸை தான் கொடுத்திருக்கணும். இது நீங்க யூஸ் பண்ணது இதுதான் பிழை, இதை இதுக்கு ஒரே வழி இதை ரிவோக் பண்ண வேண்டியதான். ரிவோக் பண்ணி போட்டு அடுத்த கட்டமாக அதுக்குரிய கட்டளைகள் இருக்கின்றது, அதுக்குரிய லோ ஆக்டுகள் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க செய்யணும்ன்றது அறிவுரையே அனுராக்கு உள்ளூராட்சி தேர்தலுக்கு முதலே சொல்லியாச்சு. ஆனால் இதுல என்ன பிரச்சனை என்றால், இந்த ஹார்ட்கோ ஆஃபிஷியல்ஸ் இருக்கிறது தானே, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டா இருக்கலாம், லேண்ட் அத்தாரிட்டிஸா இருக்கலாம், மற்றது இந்த வைல்ட் லைஃபோ இல்லாட்ட ஆர்கியோலஜி, இவர்கள் இந்த பியூரோக்ராட் சிஸ்டத்தை அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறபடியா இவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாயும் இருந்திருக்கலாம். அதுல தலையிட போய் நாங்கள் இன்னும் அடிபடாமல் அப்புறம் பார்க்கலாம் என்று ஒரு யோசித்து இருக்கலாம். ஆனா ஓவரால் இந்த ஆக்ட் இவர்கள் ரிவோக் பண்ணுவோம். அந்த விஷயத்துலதான் இந்த ஈவன் ஜேவிபிக்களை இப்பொழுது எல்லாரும் பரவலாக நாங்கள் கேள்விப்படுற விஷயங்கள் தான். ஒரு 1-2-3 குரூப் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கும் இந்த விஷயத்தை முடிக்கணும் என்ற ஒரு
ஒரு ஒரு நிபந்தனை இருக்கலாம். இன்னொன்று, இந்த வர்த்தமானி வந்த டைம் உள்ளூராட்சி சபையிலும் வருது. அதே நேரம் இந்த காணியில வந்து எடுக்க வேணும் என்று ஒரு வர்த்தமானியை போடுறதால அடுத்த லெவல்ல யோசிச்சால் சவுத்துல வந்து உள்ளூராட்சி சபைகளுக்கு கொஞ்சம் போட்ஸ்கள் வர சான்ஸும் கூட இருக்கும் தானே. நோர்த்தின் உள்ளூராட்சி சபைகள் நோர்த்தன் ஈஸ்ட்ல வந்து அவர்களுக்கு ஒரு அளவுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவர் செய்திருப்பினும் இந்த அளவு கட்சிகள் இந்த அளவு உள்ளூராட்சி சபைகள் வருமென்றாலும் அந்த வர்த்தமானி அது தெரிஞ்சும் விட்டுருக்கலாம், தெரியாமலும் விட்டுருக்கலாம். இது ஒரு பெரிய ஒரு catch-22 சிச்சுவேஷன் கொஸ்டின். அது வந்து ஆனால் ஓவரால் கூட்டி கழித்து பார்த்தால் இந்த வர்த்தமானி நிப்பாட்டப்பட வேணும். அதுக்காண்டித்தான் ஹரணி தலைமையில் 23ஆம் தேதி இந்த மீட்டிங்கள் நடந்தது. இந்த மீட்டிங்களையும் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல 2-3 பிரதி அமைச்சர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தான் சொன்னார்கள். இல்லை இந்த வர்த்தமானியை கேன்சல் பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனும் கொடுக்கக்கூடாது. ஆனா மற்றவர்கள் இல்லை நாங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். எனக்கு என்னோட தனிப்பட்ட ஃபீலிங், வர்த்தமானி கேன்சல் பண்ணாமல் அவர்கள் வேறு விதமான இதில் கொண்டு சான்ஸ் இருக்கலாம். ஆனால் வருங்காலத்துக்கும் டயஸ்போராவில் இருக்கிறார்களுடைய காணியல் வென்ற சொத்துகள் விவரங்களுக்கு ஒரு தடையாக வர்றதுக்கு இந்த ஆக்டை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுதான் சரியான முறை என்று நினைக்கின்றேன். மற்றது இந்த காணி விஷயம் என்றது வந்து ஏனைய தென்பகுதியோட ஒப்பிடுகின்ற பொழுது வடக்கு கிழக்குல ஒரு பெரிய பாரிய பிரச்சனையாக இருக்குது. தென்பகுதியில வந்து காணிகள் வந்து பெரும்பாலும் டிஜிட்டலைசேஷன் மூலம் அவர்கள் அந்த காணிகளை அடையாளப்படுத்துற முறை பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டது. வடக்கு கிழக்குல இது நடைமுறைக்கு வர இல்லை. இதை கொண்டு வராம தடுத்ததுல தமிழரசு கட்சிக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. ஆனா இந்த டிஜிட்டலைசேஷன் முறையை கொண்டு வரதன் மூலமாகத்தான் இந்த காணி அற்றவர்களுக்கு காணியை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இது நல்ல ஒரு கொஸ்டின். என்னன்னா, இந்த டிஜிட்டலைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட்ன்றதுக்கு எனக்கும் ஒரு தனிப்பட்ட விதமாக ஒரு காணி விஷயம் பிரச்சனை வந்தது. இப்ப 9ஆம் தேதி அது நடந்தது. இந்த வடக்கு கிழக்கில் வந்து இந்த ஃபாரஸ்ட் முந்தி வந்து சிசிடி அண்ட் கோஸ்டல் கன்வர்சேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து சிசிடி ஸ்டோன்ஸை 2015 நல்லாட்சி காலத்துல அந்த அதிகாரத்தை அந்த டிபார்ட்மெண்ட் உருவாக்கி அந்த கடலோ குளங்களுக்கு இடையில இருந்து ஒரு தூரம் 50 மீட்டர் 100 மீட்டர்ல அந்த சிசிடி மஞ்சள் கல்லுகளை போடுவார்கள். பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்களை அதில் கட்டக்கூடாது. ஏன்னா 2009க்கு அப்புறம் இந்த போர் முடிந்த பிறகு இந்த காடுகள் அழிப்பதையும் கரையோர பகுதிகள் அழிப்பதெல்லாம் எக்கச்சக்கமாக நடந்தது. அதை நிப்பாட்டுறதுக்கான அப்படி ஒன்று வந்து அந்த சிசிடி கோஸ்டல் கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணி 2023 அவர்கள் அந்த சிசிடியை விட இன்னும் கூட காணியை கல்லுகளை போட்டு காணிகள் எடுக்கிறார்கள். ஏன்னா அந்த கார்பன் எமிஷனுக்கு வந்து 32% வேர்ல்டு இதுல வந்து அந்த இதில் காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தால அப்படி செய்ய வந்து இப்ப என்னன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போய் தங்கண்ட பாட்டில் இந்த கல்லுகளை போடுகிறார்கள் பிரைவேட் காணிகளை. அது என்னுடைய காணியிலேயும் திருவண்ணாமலையில நடந்தது. அதை நான் பெரிய லெவல் எடுக்க வேண்டிய அதாரிட்டிஸ்ல எடுத்து நான் அதை பெரிய சீரியஸா எடுத்ததால இப்பொழுது திருவண்ணாமலையிலையும் மட்டக்களப்பிலையும் வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கல்லு போடுறத நிப்பாட்டி விட்டார். அது அருண் ஹேமச்சந்திராவுக்கும் அரசாங்கத்துக்கும் கொடுத்த நான் கொடுத்த இதுலேயும் அந்த டிவிஷனல் செக்ரட்டரியும் அதெல்லாம் குச்சி வழியாக்கள் எல்லாம் சேர்ந்து செய்தபடியால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிற தற்காலிகமாக. ஏனென்றால் நீங்க சொன்னபடி அந்த மேப்பிங்ல பிள்ளை என்னன்னா ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் வச்சு தங்கண்ட பாட்டில் செய்யணும். அதுக்கு அதை செய்ய முதல் அதுக்கு உண்மையான வழி வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்ல வந்து அந்த டிஜிட்டலைஸ்ட் சர்வே பிளான் ஒவ்வொரு காணியும் இருந்தால் அந்த சர்வே பிளான்ல தெரியும் இது வந்து டிபி லேண்ட் டீட் லேண்ட், இது வந்து தனியார் காணி என்றபடியால் அந்த தனியார் காணிக்குள்ள அவர்கள் அத்துமுறை போக முடியாது. என்னுடைய இதுல வந்து இறக்கண்டியில இது வந்து அத்துமுறை போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இப்படி ஒரு காரியத்தை செய்த இடத்துல தடுத்து நிறுத்த முடியவில்லை. கல்லை போட்டு விட்டார்கள். ஆனால் அந்த கல்லை வந்து ரிமூவ் பண்ணுவதாக சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அது நாங்கள் டீப் காணிக்கல நாங்கள் வந்து டீப் காணிக்கல வந்து சில இடங்கள்ல டீப் காணிக்கல ஃபென்ஸ் போட்டதுக்குள்ளேயும் போக வலிக்கிட்டு இருக்கிறார்கள். அப்ப இது வந்து அந்த
டோட்டலா நீங்க சொன்ன பாயிண்ட்ல வந்து டிஜிட்டலைசேஷனும் இந்த மேப்பிங்கும் சரியாக நோர்த் அண்ட் ஈஸ்டில் இருந்தால் இந்த கன பிரச்சனைகள் சோல்வ் பண்ணலாம்ன்றது உங்களோட கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். அது தனிப்பட்ட விதமா எல்லோருக்கும் அது பெரிய பிரச்சனை. நானும் அந்த பிரச்சனையில் இப்பொழுது ஒரு 2 கிழமைக்கு முதல் அதில் ஈடுபட வேண்டி இருந்தது. அதுக்கு தேவையான காரியங்கள் அதனால ஒரு சில பலாபலன்களை அணிந்துள்ளோம். மண்டக்களப்பு திருவோணமலையை இதை நாங்கள் நிறுத்தி வைத்துள்ளோம். அது ஒரு மக்களுக்கு ஒரு ரிலீஃபா உள்ளது. இந்த டிஜிட்டலைசேஷனை கொண்டு வர்றதன் மூலம் எங்களுடைய காணிகளை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது அரசாங்கத்துக்கும் இந்த மேலதிக காணிகளை எப்படி பயன்படுத்துறது என்ற ஒரு கொள்கை வகுப்பை செய்யக்கூடியதாக இருக்கும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களது ஏற்கனவே கபிலன் பேராசிரியர் கபிலன் மற்றது வடமாகாண ஆளுநர் சொன்னது போல வடக்கு கிழக்குல வந்து இந்த நீர்வடிந்து ஓடுற பகுதிகள் பிரதேசங்கள் இவையெல்லாம் வந்து காணிகள் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது கிளிநொச்சியில பல குளங்கள் காணாமல் போயிட்டுது. அப்ப இதுகளை நாங்கள் கண்டுபிடித்து அந்த இயற்கை சுற்றாடலை நாங்கள் பாதுகாக்கிறதாக இருந்தால் இதுக்கு வந்து தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து ஒத்துழைக்காத ஒரு நிலைமையையும் பார்க்கலாம். அப்ப இது என்னென்று சோல்வ் பண்றது? ஒரு வகையில பார்த்தால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் இது பற்றி கதைக்கின்ற பொழுது குறிப்பிட்டிருந்தார். இப்ப இந்த டிஜிட்டலைசேஷன் செய்யாதபடியால் இந்த பொமிட் காணி உள்ளவர்களுக்கான காணி விஷயங்களும் மேற்கொள்ளப்பட இல்லாமல் இருக்குது. காணி இல்லாதவர்களுக்கு காணி கொடுக்க இல்லாமல் இருக்குது. இதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இப்ப எல்லாரும் வந்து எடுத்ததுக்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணினோம். வந்தா தான் ப்ரொடெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒன்று செய்து கொண்டிருக்கணும். இந்த காணி பிரச்சனையும் இந்த காணி அபகரிப்பண்டு அரசாங்கம் செய்யறத வந்து இந்த விஷயத்தில் நீங்க சொன்ன மாதிரி இந்த கட்சிகள் எல்லாம் தங்களுக்குள்ளேய பிரச்சனைகளை விட்டு இந்த காணி பிரச்சனையை எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட் லெவல்ல இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கைகளை வைத்து இதை நிவர்த்தி செய்தால் கன பிரச்சனையை சோல்வ் பண்ணலாம். என்றால் தனிப்பட்ட ஆட்கள் கனவேர் தங்கண்ட பிரச்சனைகளை எப்படி சோல்வ் பண்ணுறார்கள் என்ற விதத்துல பார்க்க அந்த தனிப்பட்ட ஆட்களுக்கு அந்த சோல்வ் பண்ணக்கூடிய பொறிமுறைகள் இருக்கின்றது, சரியான சட்டங்கள் இருக்கின்றது, சரியான டிபார்ட்மெண்ட்ஸுக்கு போனா சரியான சிலதுகளை செய்யலாம். ஆனா இது காலங்காலமாக வந்து வெள்ளம் வந்த அப்புறம் தான் அணகட்டுற மாதிரி தான் நாங்கள் அரசியல்வாதிகள் அந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த சில விஷயங்களுக்கு அந்த ஒத்து போறது தன்மை இல்லாதபடியால் நான் செய்தால் சரியோ தான் சரி நீ செய்தா பிள்ளை என்ற அந்த வாக்குவாதங்கள்ல போகிறபடியால் தான் இப்பொழுதும் கூட இந்த காணி பிரச்சனை, இந்த வர்த்தமானி அறிவிப்பு, இந்த ஆக்டின்ல ஒரு கட்சி வந்து அதை சரியா செய்ய போனா இன்னொரு கட்சி அந்த கட்சியில பிழை பிடிக்கின்றது. சரியா? அப்ப அந்த பிரச்சனைகளை இவர்கள் நிவர்த்தி செய்யணும். இப்படியே நாங்கள் அரசியல் கட்சிகள் அடிபட்டு கொண்டு போனால் கடைசியா காணிகள் எல்லாம் போன பிறகு வழக்கு போட்டு பிரயோசனம். வழக்கு போட முதல் செய்ய வேண்டியதில் செய்யணும். சில இடங்கள்ல வழக்கு போட்டு வழக்கு நீதிமன்றத்தால வந்த தீர்ப்புகளுக்காக இந்த காணிகள் போகின்றது. அப்ப நீதிமன்றத்துக்கு போகும்போதில் அதை வந்து செய்திருக்கலாம். நீதிமன்றத்துல வந்த கட்டளைகளை வந்து அதுக்கு எதிராக போய் கோர்ட் ஆஃப் அப்பீல் செய்யறது சரியான கஷ்டம். கோர்ட் ஆஃப் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிளம்புக்கு போகணும். அப்ப எத்தனையோ மக்களும் அதால பாதிக்கப்படுறாங்க, அரசியல்வாதிகளும் அதை வீணாக டைமை வேஸ்ட் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி இதுல ஒரு கூட்டமைப்பாக ஒவ்வொரு பொறுமுறையில கொண்டு வரணும். அந்த விஷயத்துலதான் நான் உங்களுக்கு இந்த காணி விஷயத்துல வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு அளவு அறிவு இருந்தாலும் இந்த எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வர பண்றதுக்காண்டித்தான் நாங்கள் கடைசியா என்னுடைய சீனியர் கவுன்சில் கணேஸ்வராஜன் வந்து இந்த காணி விஷயத்திலேயும் அரச காணி விதியத்திலேயும் சரியான ஒரு எக்ஸ்பர்ட். அவரோட நான் 15 வருஷமா பயணிக்கின்றேன். அவர் வந்து இப்ப அன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்தார். அவரையும் நான் அடுத்த இதெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது இந்த காணி விஷயங்களை வந்து பொதுவாக எல்லாரும் அறியக்கூடிய விதமாக நாங்கள் பரப்புரை செய்யலாம். வடக்குல வந்து குறிப்பாக யாழ்ப்பாணத்துல வந்து என்ன, யாழ்ப்பாணத்துல அரச காணிகள் என்று சொல்ற அளவுக்கு இல்ல, பெரும்பாலும் எல்லாமே உறுதி காணிகள். அங்க ஒரு பாரிய பிரச்சனை இருக்கு. இந்த காணி அபகரிப்பு ஒன்று அரச உத்தியோகத்தர்களால, அடுத்தது இந்த கள்ள உறுதி எழுதுகின்ற சட்டத்தரணிகளால. இது டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டு இருந்தால் இந்த கள்ள உறுதி எழுதுற இந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்திருக்கும்.
ஏன்னால் இப்ப சில காணிகள் வந்து ஈடு வைத்த காணிகளை அவர்கள் ஒரு சில மாதங்களிலேயே அவர்களுக்கு காணி உரிமையாளர்களுக்கு தெரியாமல் வித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு காணியை ஒரு ஒரே சட்டத்தரணி 3-4 பேருக்கு கைமாத்தி அந்த காணி அபகரிக்கப்பட்டிருக்கு. அதே போல யாழ்ப்பாணத்துல பிரபலமான லக்ஸ் ஹோட்டல், நல்லூர் அடியில இருக்கிற லக்ஸ் ஹோட்டல் காணி ஒரு ஒரு சிங்கள நினைக்கிறேன் ராஜதந்திரி ஒருவருடைய காணி, முனசிங்க என்பவருடைய காணி. அவருடைய மகள், அவருடைய மனைவி ஒரு தமிழ் பெண். அவருக்கு வழங்கப்பட்ட காணியை குடுமிகியா என்ற ஜெயச்சந்திரன் ஐக்கிய மக்கள் கட்சியின் யாழ் மாவட்ட அரசியல் அமைப்பாளர் அபகரித்திருக்கிறார் தன்னுடைய பேருக்கு. அப்படியா? அப்படி இவ்வளவு பிரபல்யமான ஒருவருடைய காணியையே நாங்கள் அபகரிக்க இயலும் என்றால் சாதாரணர்களுடைய காணியை அபகரிக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான முக்கியமான தமிழ் தேசிய வழக்கறிஞர்களே இந்த கள்ள உறுதி எழுதுறதுல ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்குது. இது பற்றின பார்வை எப்படி இருக்கு? இது வந்து நிறையவே குறிப்பா மட்டக்களப்பு, திருவண்ணாமலையில எல்லாம் நிறையவே இப்ப என்னுடைய காணிகளுக்கும் இது நடந்திருக்கிறது. இந்த இதுல வந்து குறிப்பிட்ட சட்ட லோயர்ஸ் வந்து இதுல வந்து கட்டித்தனமான வேலையில் செய்கிறார்கள். அது யாழ்ப்பாணம் எல்லாம். ஆனால் இதுகளுக்கு ஒரு முடிவு வரும்னு நான் நினைக்கிறேன். இப்பொழுது நீங்க பார்த்தீங்கள் என்றால் என்பிபி அரசாங்கத்தை எத்தனையோ குற்றங்களை நாங்கள் சொல்லலாம், அது அவர்கள் செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது பார்த்தால் இந்த ஜெயில இருக்கிறவர்களை பார்த்தீர்கள் என்றால் பழைய மினிஸ்டர்ஸும் இருக்கிறார்கள், எம்பிஸும் இருக்கிறார்கள், சில சட்ட துறையில் பிழை செய்தவரும் இருக்கிறார்கள். இப்பொழுது கொஞ்ச காலத்தில் அந்த ஜெயில் பிண கைதிகள் என்று இருப்பவர்கள் எல்லோரும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 200-300 பேர் வந்து சேருவினம் போல இருக்கின்றது. அவர்கள் மெல்ல மெல்ல அதில் செய்தாலும் அது வந்து இந்த குற்றங்கள் செய்கிறவர்களுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இப்ப இந்த பிணையில் இருப்பவர்கள் கடைசியா போன ஆக்கள்ல இருந்து இப்ப ஹேல ரம்புக்களம் மகன் அப்படி இப்படி இப்ப தமிழ் அரசியல்வாதிகள், சிங்கள அரசியல், சிங்கள மினிஸ்டர்ஸ், இந்த நோக்கம் வந்து இப்படிப்பட்ட தவறுகளை செய்வதற்கு ஒரு அறிகுறி, கருவலை குறைப்பதற்கு ஒரு அறிகுறியா என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த கரப்ஷன் வந்து ஹை லெவல்ல இந்த ப்ரீவியஸ் ரெஜிம்ஸ் ரெண்டும் தொடர்ந்து போராட்டம் முடிஞ்ச நாள்ல இருந்து இந்த ரெஜிம்ஸ் வந்து கரப்ஷனை வந்து ஹை லெவல்ல கொண்டு குறிப்பாக போன ரணில் எடுத்தீங்கன்னா, ரணில் வந்து கரப்ஷனை செய்யாட்டாலும் கரப்ஷனுக்கு உரியவர்களை தூண்டி விட்டவர்கள். அதே அப்படி தலைமைப்பு இடத்திலிருந்து வந்தால் கீழே இருக்கிறவர்களும் இப்படிப்பட்ட குயிக்கான ஏர்னிங்ஸை செய்வதற்கு எந்த இதில் அதே நேரங்களில் மக்கள்லேயும் பிழை. மக்கள் வந்து ஒருத்தர் காணியை அபகரிக்க முதல் ஒரு டீட்டெயில் செய்ய முதல் ஏன் அப்படிப்பட்ட இதற்கு போறார்கள். அப்ப அவர்கள் இதில் எல்லாம் அதான தொடக்கமும் முடிவுமிலேயே பிரச்சனை இருக்கிறது. அப்ப இதை வந்து எங்க திருத்தம் வரணும்னா அந்த லோன் ஆர்டரை சரியா கொண்டு வரணும். அந்த லோன் ஆர்டர்ல வந்து இப்ப இந்த அரசாங்கம் நான் இந்த காணி விஷயங்கள்லயும் நான் கணவரோட கருத்தெடுத்ததில்லை என்றால் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் காணிகளை பிடித்து செய்தாலும் இனிவார லோன் ஆர்டர் அரசு இந்த நீதிமன்ற தீர்ப்புகள், நீதிமன்றங்கள் எல்லாம் சரியாக இயங்கும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த அரசாங்கம் சொல்லுகின்றது, செய்ய வைக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் நிறைய பேர் ஜெயிலில் இருக்கிறார்கள் என்று. அண்மையில ஒரு நகைச்சுவையாகவும் சொல்லப்பட்டது. இந்த இலங்கையினுடைய சிறைகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்று செய்து இந்த அரசாங்கத்தை எதிரான ஒரு சதி புரட்சியை மேற்கொள்ள 225 மினிஸ்டர்ஸும் பார்லிமெண்டரியர்ஸும் ஜெயிலுக்குள்ளால வரக்கூடிய சான்ஸும் இருக்கின்றது. உண்மையிலே என்னடா மக்கள் தமிழ் பகுதிகளில் வந்து கனவேருக்கு இது விளங்கையில எத்தனை பேரை இந்த அரசாங்கம் பிடித்து ஜெயிலுக்குள்ள போட்டிருக்கு அல்லது அந்த சட்டம் தன் வேலையை செய்யறத ஆரம்பிச்சிருக்குன்னு நாங்கள் சொல்லலாம். அதுதான் நான் சொன்னேன், அவர்களால வந்து இந்த அரசாங்கத்தை நாங்கள் சப்போர்ட் பண்ண வேணும் என்றும் இல்லை, ஆதரிக்க வேணும் என்றும் இல்லை, அவர்களுடைய நல்லதையும் தீமைகளையும் சொல்ல வேண்டியது நமது கடமை. நாங்கள் வந்து ஒரு அரசியல் சார்பாக இயங்காட்டாலும் இப்ப சொல்ல வேண்டிய, இப்போ குறிப்பா நான் வேற சப்ஜெக்டுக்கு போறேன். அந்த விஜயஹேரத் வந்து அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும்ன்றது அது ஒரு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட். அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் இவர்கள் யாரை சமாதானப்படுத்துறதுக்கு அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. இப்ப இதுதான் அந்த கட்சியுள்ள பிளேயர் சரியோ, இது வந்து இனப்படுகொலைக்கு ஒரு சட்டம் கொண்டு வரண்டா ஹியூமனிடேரியன் ஹியூமன்
சமூகத்தையே அண்டர்மைன் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? அது ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இப்படிப்பட்ட கதையை கேட்கலாம். அப்ப அவரோட ஃபாரின் மினிஸ்டர் இருந்தோன்னு இப்படிப்பட்ட கதைகள் கதைக்க கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்க சுட்டி காட்டுவோம். நீ இதுல எல்லாம் விடவும். மற்றது இப்ப பிடிஏ எடுத்தால் பிடிஏ வந்து நீங்க நிப்பாட்டு கொண்டு வந்துட்டு அப்புறம் பிடிஏக்கு ஒரு டிஸ்கஷன் பேனல் டிஸ்கஷன் பேப்பரை போடுறது இது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு அரசியல் இல்லாதவருக்கும் தெரியும். இது ஒரு பிரயோசனம் இருக்குது. நீங்க ஒன்றில் அதை நீக்க வேணும், இல்லாட்டி நீக்கிறது சொல்லி ஒரு டைம் ஃப்ரேமை கொடுப்போம். அப்படிப்பட்ட சில பிள்ளைகளை செய்யறதால வேண்ட பாப்புலாரிட்டி குறைகின்றது. அதே நேரம் அவர்களால் செய்ய முடிகிறதிலையும் செய்கின்றார்கள் சில விஷயங்களை. ஆனா அவர்களுக்கு நாங்கள் மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த அந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பிடிக்கிற அளவு, இந்த துப்பாக்கி பாவனைகள் கைது செய்யப்படுற அளவு, வன்முறையாளர்கள் கைது செய்யப்படுற அளவு, இதெல்லாம் பாரிய தாக்கத்தை இப்ப வடக்கு கிழக்குல எல்லாம் நாங்கள் இந்த வன்முறை கோஷ்டிகளுடைய தாக்குதலை கடந்த 7-8 மாதமாக பெரிதாக பார்க்க முடியல. ஆனா இன்றைக்கும் பெரும் தொகையான போதைப் பொருட்கள் நாட்டுக்குள்ள வருகுது. அப்ப இவ்வளவும் கைது செய்யப்படாவிட்டால் இதுகள நிலைமை எப்படி போயிருக்கு? அதான் ஏதோ செய்யக்கூடிய அளவு செய்கிறார்கள். ஆனா அவர்களுக்குரிய புலசரியலும் இருக்கின்றது. அதே நேரம் அப்பாற்பட்டு நாங்கள் யாரையும் விட்டுவிடவும் இயலாது. நிச்சயமா. மற்றது ஆனையரவு உப்பளம் போன்ற விஷயங்கள்ல அவர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த உப்பளம் இன்னும் முழுமையாக இயங்க ஆரம்பிக்கல. இதுகள் சம்பந்தமா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரசாங்கமும் இந்த அரசாங்க இயந்திரமும் ஒன்று மோதுற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அது வந்து ஒரு அரசாங்கம் ஒரு கொள்கையை எடுத்தாலும் அந்த கொள்கைக்கு சார்பாக அரச இயந்திரம் அவ்வளவு தூரம் இயங்கியல் என்று தான் நான் நினைக்கிறேன். இல்ல அரசு இயந்திரம் வந்து ஹார்ட்கோ இயந்திரம். இப்ப அதான் நான் சொன்னேன், எனக்கு தனிப்பட்ட இதுல வந்ததுல அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கதையில வந்து முதல் அவர்கள் சொன்னார்கள் தன்னை காணிக்கல வாரத்துக்கு டிஎஸ்ஜிஎஸ் பெர்மிஷன் இருக்கின்றார். டிஎஸ்ஜிஎஸோட கட்சி அங்க பெர்மிஷன் இல்லை. அப்ப நீ காணியை விட்டு விலகு என்று சொன்னால் என்னோட தனியார் காணிக்கல இல்ல நான் அரசாங்கத்தில இருந்து வந்தனால் நான் எனக்கு உரிமை இருக்கேன். இந்த உரிமையை யார் அவர்களுக்கு கொடுத்தது? இதுதான் அங்க இருக்கிற அடிப்படை ஒரு தனி மனிதன் அடிப்படை உரிமைய ஒரு அரசாங்கத்துல வேலை செய்யற ஒரு சாதாரண அதிகாரி தனி மனிதன் சிவிக் ரைட்ஸை வந்து இன்டிமிடேட் பண்ற அளவுக்கு அங்க ஒரு அரசு இயந்திரம் ஃபங்க்ஷன் பண்ணுது. அந்த அரசு இயந்திரம் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு அரசாங்கம் எப்படி அதுக்கு தடையை கொண்டு வந்து அதை செய்யறதுக்கு இந்த அரசாங்கத்திலேயும் ஒரு பிரயோஜனம் இருக்குன்னா இந்த அரசாங்கம் மக்கள் மெண்டேட்டோட வந்தபடியா சில காரியங்களை செய்யறதுக்கு அவருக்குள்ள ஒரு கஷ்டங்கள் இருக்கின்றத அறியக்கூடியதா இருக்குது. அது ஆயுத புரட்சியில வந்திருந்தால் இவன் கோத்தபாயாக்கு இருந்த பவர் கூட இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. கோத்தபாயா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா நான் வந்தன் செய்தன் ஒரு பிரச்சனைன்னா அவர் அரசாங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் திரிஞ்சார். இப்ப நீங்க அனுராவை நீங்கள் அப்படி பார்க்கல. அது ஒரு டிபார்ட்மெண்ட்ல அப்படி கரப்ஷன் அனுராக் போய் விசிட் பண்ணினார் ஒரு இது வராது. வந்தா அனுராக் அவர் சொன்ன டெமோக்ராட்டிக்கல் ரைட்ஸுக்கு பிழையா போயிருமே இன்னொரு பக்கத்தாக. என்னென்னால் இந்த அனுரா அரசாங்கம் நாளைக்கு இல்லாமல் போனாலும் இந்த அரச இயந்திரம் அது இந்த ப்ரோசஸ்ல தான் இருக்க வேணும். அது செல்வாக்குல செயற்பட முடியாது. அப்ப அதுலயும் வந்து இப்ப ஈவன் அவர் செக்ரட்டரிஸ் அதான் இந்த ஆக்டில வந்து அனுராக் எவ்வளவு தெரியும், மினிஸ்டருக்கு எவ்வளவு தெரியும்ன்றது கடவுளுக்கு தான் தெரியும். அது பொய் சொல்லுறார்களோ இல்ல சொல்லுறார்களோ தெரியாது. அதே மாதிரி இந்த 15 பேஜ் அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி 5950 ஏக்கர் அவ்வளவு இதுகளையும் செய்யறதுக்கு வந்து இந்த 6 மாதத்துக்குள்ள செய்திருக்க சான்ஸ் இல்லை. அவங்க அவ்வளோத்தையும் ப்ரிப்பேர் பண்ணின இந்த ஹார்ட்கோ ஆஃபிஷியல்ஸ் வந்து பேசாம விடுவாங்களா அதை செய்யாம விட அரசாங்கம் சொன்னாலும். அப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதே மாதிரி தான் இதோட பெரிய ஒரு இடியப்பு சிக்கல். இப்ப நாங்களும் ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பல பிரச்சனைகள் இருக்கும் ஒன்று கதைக்கிறதுக்கு. அப்ப இது ஒரு ஸ்லோ ப்ரோசஸ் தான். ஆனா எமது மக்களும் எல்லாரும் ஒரு இமீடியட்டா எல்லாம் வேணும். கஷ்டமான
இது வெறுமனே சிங்கள அதிகாரிகளால மட்டும் இந்த பிரச்சனை வரையில்லை. தமிழ் பகுதிகள்ல இருக்கிற அதிகாரிகள்ட்டயும் சில ஏன்னா இப்ப தமிழ் தனிப்பட்ட சில உத்தியோகத்தர்கள்ட்ட நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணி போயிருக்கு. இது அவர்கள் வந்து அரசாங்கம் சுவீகரிக்கிறதுன்றதிலும் பார்க்க, அதிகாரிகள் தங்களுக்கு பல நூற்றுக்கணக்கான காணிகளை சுவீகரித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கு. நிறைய இருக்குது. இப்ப அதான் மற்றவர்கள்ட்ட கேட்கறதில்லை. என்னுடைய காணியிலேயே குச்சவெளி பிரதேச சபையில இருந்த லேண்ட் ஆபீசரும் ஆர்டிஎஸ் ஃபெலோவும் சேர்ந்து கள்ள பெர்மிட் எடுத்து கள்ள பெர்மிட்ல 10,000 படி 2010 வந்து 20 ஃபேமிலிஸுக்கு கொடுத்தது. அது வந்து இப்ப ஒரு சிவில் கேஸா இன்னும் போய்கொண்டிருக்குது. அப்படி எத்தனையோ கேசஸ் இந்த தமிழர்களா சிங்களவர்களா தமிழர்கள் தமிழ் அரசு தமிழ் ஆபீஷியல்ஸ் இன் குச்சுவலி நான் குச்சுவலிய மேதி பட்டக்குளப்புல எல்லா இடம் யாழ்ப்பாணத்துல இந்த அரசு அதிகாரிகள் கரப்ஷன் தானே. இப்ப நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது பெரிய இருக்கிறது அந்த பகுதியாத்தான் இருக்கின்றது. இந்த நல்லூர் இதுல வந்து பரோஸ்டாண்ட இந்த உணவகம் வந்தது. இந்த உணவகத்துக்கு ஏதோ ஒரு லைசன்ஸ் அந்த மாநகர சபை கொடுத்திருக்கு தானே. யார் அந்த உணவகம் எங்க இருந்து வந்தது இல்ல. அந்த ஒரு சிம்பிள் பிலோசபிக்கலா பார்த்தா ஏதோ ஒரு அப்ளிகேஷனோ அந்த பில்டிங்ல இன்னும் வேற வேணும்னா அந்த மாநகர சபைக்கு தெரிஞ்சிருக்கு தானே. அந்த மாநகர சபையும் நல்லூர்ல உள்ள 350 ரேடியஸுக்குலாம் இருக்குது. அந்த கடை அந்த பெரஸ்டாக்கு முன்னால்தான் கிட்டத்தான் இருக்குது. அப்ப இது எங்கேயோ அங்கதான் பிரச்சனை. இது முதல் அந்த லைசன்ஸை கொடுக்கோ ஒரு கடை அதே மாரி கணக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னாலேயும் மற்றது அரசு அதிகாரிகள் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருலையும் நிறைய கரப்ஷன் இருக்கிறபடியா தான் நாங்கள் எங்களோட மக்களோட நிலைமை பின்னுக்கு போன்றது. 14,000 மக்களுக்கு யாழ்ப்பாணத்துல வடக்குல வந்து காணி இல்லாம இருக்கிறார். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த அரசு அதிகாரிகளும் கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் சரியா சில வேலைகளை கொண்டு சேர்ந்திருந்தால் கன பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கலாம். அதுக்கு நாங்கள் எல்லோரும் டயஸ்போரா எல்லோரும் சேர்ந்து இந்த அரசியல் கட்சிகள் சில காரியங்களை ஒன்றா செய்யுங்கள் என்று நாங்கள் அவர்களை தாழ்மையாக கேட்க வேணும். அவர்களும் அதை செய்யறதுக்கு நாங்கள் தூண்டவும். நிச்சயமா நான் நினைக்கிறேன் இப்ப இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியில இருந்து வடகிழக்கு இலங்கையில இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகள் இயங்க ஆரம்பிக்க வேண்டும். தமிழ் தரப்புல எவ்வளவு தூரம் இந்த இணக்கப்பாடுகள் ஏற்பட்டிருக்கு என்று தெரியல. இப்ப நீங்கள் அறிந்த வரைக்கும் தமிழ் தரப்பினுடைய இந்த தவிசாளர் உபதவிசாளர் இந்த பிணக்குகள் யாரோடு யார் இணைகிறது என்ற விஷயங்கள் தீர்க்கப்பட்டுட்டுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய நினைக்கிறேன் உங்களுக்கும் சுமந்திரனோட அண்மையில கதைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்கின்றார்கள்? ஓரளவுக்கு நினைக்கிறேன் 58 சபையில 35 சபையில் வந்து தமிழரசு கட்சியின் லீடர்ஷிப்ல வரும். ஆனா அவர்களோட டிடிஎன்ஏயும் சில தமிழ் கட்சிகளும் சேர்ந்து செய்வார்கள். சில விட்டு கொடுப்புகள் இருக்கும் கட்டாயம். தமிழரசு கட்சி முந்தின மாரி நான் வரிசை அப்படி என்று இல்லாமல் டிடிஎன்ஏ மற்ற சின்ன கட்சிகளோட வந்த ஒரு நிலையான அபிப்பிராயங்களை வைத்திருக்கிறபடியாலும் டிடிஎன்ஏயும் இந்த முறை நல்ல வேலைகளை திருவோணமலை திருவோணமலை மட்டக்களப்பு அந்த ஏரியால எல்லாம் எம்பிஆர்ல சேர்ந்தவர்கள் நல்ல வேலைகளை செய்து அந்த கட்சியை வளர்த்துள்ளார்கள். ஸோ அவர்களுக்கும் அதால் ஒரு அனுபவம் தேவை. பிரதி தவிசாளர்கள் எல்லாம் நினைக்கிறேன் அவர்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஏயும் மற்ற வேறு கட்சிகளும் செய்வார்கள். இதுல வந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தார்கள். தாங்களும் சேர்ந்து செய்யறதுக்கு தயாரின்ற மாதிரி அவர்களும் நிச்சயமா கட்டாயம் சேரவான். இதுல வந்து இனி நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபையில வந்து எல்லாரும் அடிபட்டு கொண்டு இருக்காமல் பாஸ்டா வச்சுக்கொண்டு கருத்துக்களை வச்சுக்கொண்டு இப்ப பாருங்கள் 2018 நடந்த உள்ளூராட்சி சபையை பற்றி நாங்கள் கருத்துமா? யார் வந்தார்கள் போனார்கள்னு தெரியுமா? இப்ப எங்கண்ட அரசியல் நிலைமை எங்க போய் நிக்கின்றது பார்த்தீங்களா? இந்த உள்ளூராட்சி சபையை பற்றி உலகம் முழுக்களும் கதைக்குது. உள்ளூராட்சி சபையை மூலம் எங்களுக்கு டெவல்யூஷன் வந்து விட்டது, பவர் வந்து விட்டது, இந்த கட்சிக்கு தலைமையார் தவிசாளரார் பிரதி தவிசாளர் அந்த அளவுக்கு வந்தது. இது ஒரு சாதாரண உள்ளூராட்சி சபை மூலம் ரோட்டு போடுறது அது போடுறது. இப்ப இது இவ்வளவு தூரத்துக்கு எங்கள் அரசியல்வாதிகளையும் எங்க மக்களையும் கொண்டு வந்து விட்டதுக்கு காரணம் நான் சொல்ல போனால் இந்த என்பிபி கவர்மெண்ட் இந்த பாலிசி கடைசியா இதையே வச்சு போட்டு இதுதான் உங்களோட
பிரச்சனைக்கு சோல்வெண்ட் அவங்க வந்தாங்க என்றாலும் 2/3 மெஜாரிட்டியோட இவர்களுக்கு என்னதான் கத்தினாலும் குளறினாலும் ஒன்றும் நடக்க போல. அதுக்காண்டித்தான் அடுத்த கட்டத்துக்கு நான் சொல்ல வர வேண்டிய உள்ளூராட்சி சபை வந்து விட்டது. சரியாக நடத்துங்கள், கரப்ஷன் எல்லாம் நடத்துங்க, அடுத்த லெவலுக்கு போகணும். அடுத்த லெவல் என்ன? அடுத்த லெவல்ல வந்து இப்ப நீங்கள் இந்த மாகாண சபை விஷயத்திலையும் நீங்கள் உங்களுடைய கட்டுரை ஒன்றிலையும் ஒரு குழு கொடுத்திருக்கிறீர்கள். தமிழரசு கட்சியை பொறுத்தளவில் பிரதான வேட்பாளராக சுமந்திரன் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுது. ஒரு அடுத்த 12 மாதங்களுக்குள் மாகாண சபைக்கான போட்டிக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயம். ஏனென்றால் அந்த பிரைவேட் பில் வந்து 2 இயர்ஸ் ரணில் இந்த டைம்ல வந்து மார்ச் 23 இருந்து போட்டு வந்து அது செப்டம்பர் 3 அடிபட்டு போயிட்டது. ரணில் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டார். அப்புறம் இந்த புதிய அரசாங்கம் வர மட்டும் அது திரும்பவும் கொண்டுறோணும்ன்றது புதிய அரசாங்கத்திட்ட வந்து தமிழரசு கட்சி சார்பில் வந்து சுமந்திரன் சாணக்கியனாக்கள் அதுக்கு வந்து ப்ரெஷரை கொடுத்து கொண்டுதான் இருந்தவர்கள். இந்த பில்லை வந்து நீங்க கொண்டாடுவீங்களோ கொண்டாடு. அப்ப நுரா சைட் என்பிபி தாங்கள் கொண்டாரம் என்று இந்த இடத்துல இந்த தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் திரும்ப அந்த ப்ரெஷரை கொடுத்தபடியா நீங்க கொண்டாட்டா நாங்கள் அதை போட போறோம்னு சாணக்கியன் சுமந்திரன் அட்வைஸ்ல போன புதன்கிழமை வந்து போட்டு அது கெசெட் பண்ணியிருக்கு. அது இந்த சிஸ்டம் வந்து நாங்கள் கோயிங் பேக் டு 1988 அங்க மாநசபை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிச்சதோ அந்த ஃபங்க்ஷன்ல தான் நடக்குமென்ற ஒரு அந்த கெசட்டிங்கை வந்து நாங்கள் பார்லிமெண்ட்ல அதை வந்து ப்ரூவ் பண்ணி இல்லாட்டா அதுக்கு ஒரு டிஸ்கஷன் கொண்டாடணுமோ தெரியாது. ஆனால் அது 6 மாதத்துக்குள்ள இவர்கள் ஏதோ ஒன்று செய்ய வேணும். 6 மாதத்துக்குள்ள எலெக்ஷனை அறிவிக்கணும். அதுல இன்னும் ஒரு சேஞ்சஸ். ஆனால் செய்ய வேண்டிய சேஞ்சஸ் அதிலே இருந்ததையும் போன முறை நீதிமன்றத்துல போட்டு அதில் செய்தவை. ஆனால் அந்த புதிய டிமிலிட்டேஷன் அந்த ப்ரோசஸ் வராது. பழைய சிஸ்டத்தெல்லாம் போகமன்றபடியால் மாநசபை என்ற ஒரு முக்கியமான எலெக்ஷன் வர வேணும். அதை வந்து மாநசபையை வந்து நடத்த வேணும் என்று உறுதியாக என்பிபி அரசாங்கம் சொல்லிக்கொண்டு வருகிறது. அது சொல்லிக்கொண்டு வர்றது மட்டுமல்ல, எங்களை போல மக்களுக்கும் அவர் சொல்லவர். முதலாவது வந்து ஆஸ்திரேலியால வந்து கருத்த போதும் நீங்க வெள்ளை யானை என்று சொல்லிக் கொண்டிருந்த மாநசபையை நீங்க இல்லாம ஆவிக்குங்களோன்னு கேட்டதுக்கு இல்லை என்று சொன்னவர்கள். மாநசபை நடக்கும் என்று அதை விட அப்ப நாங்கள் சொன்னது நேரவே சொன்ன நாங்கள் மாநசபை வந்து உங்களுக்கு சரியோ புள்ளியோன்னா நீங்க உங்களோட சிஸ்டம் சேஞ்ச் நல்லதா இருந்தால் மாநசபையை நீங்கள் என்ன செய்யலாம். ஆனால் அதுக்கு முதல் உங்களுக்கு வெள்ளை யானை என்றால் எங்களுக்கு அது வெள்ளை யானையா இல்லை. நீங்க 30 வருஷம் அதை ஆண்டு எத்தனையோ காலங்காலமாக அவர்கள் தான் அதுல இருந்து பெனிஃபிட் அடைஞ்சவர்கள். இப்ப வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் நாங்க பார்க்கணும்னா இந்த மாநசபை என்பது தமிழ் அரசியல் தலைமைகளுடைய விடுதலை புலிகள் உட்பட அந்த தலைமைகளுடைய மிகப்பெரிய அரசியல் பின்னடைவல் அது தோல்வி என்றும் சொல்லலாம். ஏனென்றால் 86ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாகாண சபையை நாங்கள் 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாகாண சபையை நாங்கள் அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. மாகாண சபையில போட்டியிட்ட இபிஆர்ல தோழர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். அவ்வளவு சிக்கல்களுக்குள்ளேயும் அந்த மாகாண சபை தான் இன்றைக்கு ஒரு முடிந்த தீர்வாக இருக்குது. ஏன்னா நாங்கள் மாகாண சபையை 87ஆம் ஆண்டு வரும் பொழுது இலங்கையில இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஒரு 5000 பேர் தான் இருந்தது. அப்ப அந்த மாகாண சபையை அன்றைக்கு எடுத்திருந்தால் இன்றைக்கு அந்த மாகாண சபை பல்வேறு அதிகாரங்களையும் கொண்ட ஒரு அமைப்பாக இயங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நாங்கள் இன்றைக்கும் 30 லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகும் நாங்கள் முதலாவது அடியை எடுத்து வைக்க போகிறதாகத்தான் இன்றைக்கும் இருக்குது. அப்ப ஆனா இன்றைக்கும் தமிழ் தேசிய கட்சிகள்ல ஒரு பிரிவினர், குறிப்பாக சைக்கிள் கஜேந்திரகுமார் போன்றவர்கள் இந்த மாகாண சபையை தொடர்ந்து எதிர்க்கின்றார்கள். இவர்கள் மாகாண சபையில போட்டி போட போறதில்லையா? எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்னென்றால், மாகாண சபையை எதிர்க்கிறீங்களா, நான் உள்ளூராட்சி சபையில போட்டி போடுவீங்க, அல்லது மாகாண சபையில போட்டி போடுவீங்களா, மாகாண சபையை எதிர்த்துக்கொண்டு மாகாண சபையிலையும் போட்டி போடுவீங்களா? ஏன் இந்த தமிழ் தரப்புல இந்த அரசியல் தெளிவின்மை ஒன்று இருக்குது. இப்போ இது நாங்கள் இதை விரிவாக கதைக்கலாம். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கதைக்கணும் என்றால் இதுல என்னதான்டால் நீங்க சொன்னீர்களே, இப்ப இபிஆர்ல அந்த டைம் இருந்த கட்சிகள் அதை போராடி எல்டிடி எல்லாரும் போராடி ஏதோ விதத்துல அந்த இந்தோலங்கா கோட்டை கொண்டு வந்தவர்கள் நடத்தினவர்கள், அவர்கள் ஆயுத போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு அந்த பெயின் தெரியும்.
அந்த ஆயுத போராட்டத்துல இல்லாத பெயின் இல்லாத நல்ல படிப்புகளை படித்து கொழும்பில் படித்து லோயஸா வந்தவர்களுக்கு இதுகளை குற்றம் பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியோ, இப்ப பாத்தீங்களா அவர்களுக்கு ஒரு அரசியல் நோக்கத்தோட இருக்கேக்க அவர்கள் அது வந்து ஒரு பப்ளிக்கா வந்து கதை கேட்க அது புல என்று தான் சொல்வார்கள். அரசியல்ல அவர்கள் தங்க வைக்க வேணும் என்றால் தாங்க இருக்கணும் என்றால் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் செய்வார்கள். நீங்க சொன்ன மாதிரி தமிழ் அகில இலங்கை காங்கிரஸ் கட்சியிலேயும் ஒரு திருப்பு முனை இருக்கின்றது. அவர்கள் நெடுகளும் இப்படி இதே இதுல உடையலவது. இப்ப மோடி வந்த டைம் 13ஆம் திருத்தத்தை பற்றி அதுக்கு பிறகு என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி அதை வந்து அடிச்சுடைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் உள்ளது. அவர்களுக்கும் உள்ளுக்கு விளங்கும். அதற்காண்டித்தான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பழையதை மறந்து புதுசாக இதே ஒரு பேசிக் இது 13 அமெண்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இருக்கின்றது. சாரி, கான்ஸ்டிடியூஷன்ல. ஆனா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படையில மாநசபை வந்து எங்கண்ட வடக்கு கிழக்குக்கு வந்து சரியாக இயங்கவில்லை. அதை இயக்கி காட்டுங்கள். இயக்கி காட்டி அதிலேயும் இனியும் நீங்கள் உங்களோட கட்டிக்காரன், நீங்கள் எல்லாருமே கட்டிக்காரன், நீங்களும் பங்கு பட்டுங்கள். சரியான முறையில பங்கு பற்றி போன மாநசபையில இருந்து கொண்டு மாநசபையை உடைச்சு அதுக்கு ஒரு பிரயோசனம் இல்லாமல் செய்த சிவி விக்னேசனோட வந்து அந்த அதில் விட்டுட்டு இந்த முறை எல்லா கட்சிகளும் அதில் பங்கு பெற்றுங்கள். சரியான ஆட்களை தேர்வு செய்யுங்கள். அதுக்கும் அந்த மாநசபை கூட உங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்களால ஒரு பவர்களையும் சென்ட்ரல் இருந்து எடுக்காட்டால் எடுக்க முடியாது வெளி உலகத்துக்கு காட்டுங்க. அதுதான் பங்கேற்கிற பாயிண்ட். நான் இந்த காணி விஷயத்துக்கும் வாரன். இந்த காணி விஷயம் இந்த NDP அரசாங்கம் இதை வர்த்தமானிய போட்டா அப்புறம் ரியலைஸ் பண்ணிச்சு. அதுக்கு அவர்களுக்கும் இந்த மாநசபை வந்து கட்டாயம் வர வேணும் என்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது. அதாலதான் இந்த அரசகாணியில சென்ட்ரல்ல வச்சிருக்க வேணுமோ. இந்த இல்லாட்டால் பிறகு மாநசபை வந்த அப்புறம் இந்த அரசு அணிகளுக்கு வர்த்தமானிய போடைக்கு அது பெரிய ஒரு உதாரணமா வந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயம் அங்க நடக்கின்றது. அப்ப மாநசபை என்ற ஒரு சபை வரத்தான் வேணும். வராமட்டால் அது கணக்கு உலக நாடுகள் அழுத்தங்கள் இருக்குது. உங்களை போல எங்களை போல எல்லா டயஸ்போராவும் அதே ஒரு முதல் இப்போ ஒரு பழசுகளை போட்டாலும் ஒரு புதுசா ஒரு நோக்கம் தேவை. ஏன்னா இந்த டெவல்யூஷனுக்கும் இந்த மாநசபை ஒரு முதல் பாயிண்டா வர வேணும். அந்த பாயிண்ட்ல வந்து அவர்களுக்கும் மனதுக்குள்ள அது தெரியும். ஆனால் அந்த கட்சி என்று வந்தபடியாலும் வாக்கு கட்சி என்றபடியாலும் அவர்கள் அதை ஒரு பிரித்து அரசியல் செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் நாங்கள் தரவழி அவர்களையும் அணைக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. என அனைத்து அவர்களோடையும் பயணிக்கணும். சில கருத்துக்களை நாங்களும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், அது எங்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஆனா மக்களோட போய்க்க மக்களுக்கு தேவையானதை செய்யக்க நாங்கள் அதை செய்யத்தான் வேணும். அவர்களும் சேர்ந்துதான் செய்யணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சுமந்திரன் சீஃப் மினிஸ்டரா வந்த என்ன, கஜேந்திரகுமார் சீஃப் மினிஸ்டரா வந்த என்ன, எங்கள் தொழில் போறவழைக்கு பரவாயில்லை. அது இந்த உள்நோக்கத்தை அறிந்து நீதி நியாயமா நடந்தா எங்களுக்கு அதுதான் தேவை. மக்கள் தானே அவர்களை ஏற்கிறார்கள். நாங்கள் போய் ஓட் பண்ண போறோம். அப்பதான் நாங்களும் ஏதன் கொண்டு போய் மக்களுக்கு செய்யலாம். ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா சவுத்துல எல்லாரும் வடிவா இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாநசபைகளால வந்த எத்தனையோ காரியங்கள் அங்க நடந்திருக்கு. சவுத்துல 30 வருஷத்துக்கு மேல நடந்தது. இப்ப எங்கன்னா இதுக்குள்ள வந்து இதே நாங்கள் நிலைநாட்டினால்தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இது வந்து நான் தயவு செய்து டயஸ்போரா எல்லாரும் கேட்கிறேன். நான் பெரிய ஆள் இல்லை. நீங்கள் யோசியுங்கள். எங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன இருக்கின்றது? இந்த அரசாங்கம் 2/3 மெஜாரிட்டியை வைத்துள்ளார்கள். நாளைக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி போனாலும் நாங்கள் ரோட்டில் நின்று கத்தத்தான் போனோம். இருக்கிறத எடுத்துக்கொண்டு அடுத்த இடத்துக்கு போறதுக்கு நாங்கள் ஒற்றுமையா போவோம். இது வந்து பெருசு சிறுசுன்னா அது 13 அமெண்ட்மெண்ட் மாநசபையில வந்து கணக்கு வீக்னஸ் இருக்குது. அந்த வீக்னஸ் இருக்கிற வீக்னஸ் பாசிட்டிவ் ஆக்குவோம். மக்களை சேர்ப்போம். யங் பீப்புளை கொண்டு வருவோம். யங் பொலிட்டீஷியன்ஸை கொண்டு வருவோம். மக்களுக்கு தேவையான அறிவுரைகளை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாம் யாழ்ப்பாணத்துல நல்ல ரிசோர்சஸ் உள்ளது. ஈஸ்ட்ல நல்ல ரிசோர்சஸ் உள்ளது. ஆட்கள் இருக்கணும். ஆனால் வெளியில வந்து அதை கதைக்கிறதுக்கு பயன்படினம் என்ன, தங்களை அரசியல் மயமாக்கி போடுவினோம். தங்களை சோசியல் மீடியாவில் வந்து தங்கள பேரை கெடுத்தறிவினோம் என்று கனவேர் இருக்கணும். அப்போ ஒரு சின்ன குறிப்பிட்ட கிரவுட் தான் அதுக்குள்ள நிற்குது நடுகள். அது கொஞ்சம் விலத்தி எடுத்து எல்லாரும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு காலம் உள்ளது. இந்த அரசாங்கம் 3 வருஷமோ 4 வருஷமோ இருந்தாலும் அதுக்குள்ள எடுக்கக்கூடிய எடுத்தால் இந்த அரசாங்கம் போச்சுதென்றால் அடுத்தடுத்த காலத்துல இன்னும் இனவாத அரசாங்கம் தான் வரும். இப்பவே அனுராக் அந்த அவர்கிட்ட ஸ்பீச்ல சொன்ன இனவாதம்
தெற்கிலும் வருகின்றது, வடக்கிலும் வருகின்றது. அப்ப அப்படி ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் ஏன் கிரியேட் பண்ணுவோம்? இனவாதம் வேண்டாம்ன்றதுக்கான தான் அப்படி ஒரு இந்த அரசாங்கமே வந்துள்ளது, மக்களை காப்பாற்று. நாங்களும் அதுல ஒரு கை கொடுக்கணும். குறிப்பா நான் திரும்ப இந்த மாநசபை வர வேணும், வர வைக்க வேணும், வந்தே தீர வேணும் என்ற ஒரு கோட்பாட்டுடன் நாங்கள் எல்லோரும் வேலை செய்து அதுல நல்ல 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 கேண்டிடேட்ஸை கொண்டு வந்து அதுண்ட கான்ஸ்டிடியூஷன் 13 அமெண்ட்மெண்ட் பற்றி படிச்சு அந்த ஸ்டாட்யூட்ஸ் இப்ப நாங்க அந்த ஸ்டாட்யூட்ஸை கொண்டு வந்து மாநசபை அறிவிச்ச உடனே அந்த ஸ்டாட்யூட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அரசியல்வாதிகளுக்களால கொண்டு வந்து அதை வந்து நீதி சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வேலையில செய்யணும். கடந்த காலங்கள்ல அது செய்யாம விட்டதாலதான் மாகாண சபை வந்து ஒரு செயலிழந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். மாகாண சபை வடக்கு கிழக்கில் உள்ள மக்களுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது பெரும்பாலான நன்மையை வந்து வடக்கு கிழக்குல உள்ள அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கல. ஆனா தென்பகுதியில உள்ள மக்களுக்கு அது பயனுள்ளதா மாறும். அது அவர்களுடைய கெட்டித்தனம், எங்களுடைய இயலாமை. உண்மைதான். அதான் நாங்கள் இந்த உரையாடல் அந்த புள்ளியோட நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நாங்கள் மற்றொரு கலந்துரையாடலில் மீண்டும் இணைந்து கொள்வோம். குறிப்பாக இந்த ஜூன் 2ஆம் தேதி இந்த சபைகள் எப்படி ஆரம்பிக்கப்பட போகிறது அல்லது அதன் பின் எப்படி இயங்க போகிறது என்ற விஷயங்களை வந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் சந்தித்து உரையாடுவோம். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி ராஜ் சிவநாதன். நன்றி ஜெயபாலன். நன்றி நேயர்களே. நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.